सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अथ तृतीयोऽध्यायः। समस्त வேதாந்த சார சங்கிரகபூதமாக இருக்கக்கூடிய கீதையில கர்மயோகத்தை பத்தி இப்ப பகவான் சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான போர்ஷனாக இதை அவர் பாதித்து சொல்லியிருக்கார். ஆச்சாரியாலும் அப்படித்தான் பாக்கியம் எழுதியிருக்காரு. அதுக்கு கர்மகாண்டத்தை ரொம்ப முக்கியமா ஏன்னா வேதாந்தத்துல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. கர்மாவை கிண்டல் பண்றதுனால கர்மாவை வேண்டான்னு நினைக்கின்ற போறாளேன்னு கர்மயோகம் ஆவசியகம், அது ஒரு உபாயம் ஞானம் அடையறதுக்கு அப்படின்னு சொல்றதுனால கர்மயோகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. நியதம் குரு கர்ம துவம் அப்படின்னு நியதமாக கமாண்ட்மெண்டா இப்போ பகவான் சொல்றாரு. நியதம் குரு கர்மத்துவம், நீ கர்மாவை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கமாண்ட்மெண்ட் இது. கர்ம ஜாயாசி அகர்மனஹா, அகர்மா நீ வெறும சும்மா இருக்கிறத விட வசதி இந்த கர்மா. ஆகையினால நியதம் இது நிச்சயமா பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அப்படி இல்லைன்னாக்க சரீர யாத்திராபி நசித்திய, சரீர யாத்திரை கூட உங்களுக்கு பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு கர்மா பண்ற, கதால எழுதுக்க வேண்டாமா, குளிக்க வேண்டாமா, போக வேண்டாமா, சரீர யாத்திரைக்காவது கர்மா பண்ணித்தான் ஆக வேண்டும். அதனால அது கூட இல்லாம போயிடும். அகர்மனஹா, கர்மாவை பண்ணாம இருந்தா அப்படின்னாரு. இப்போ கர்ம யோகத்துல முதல் கமாண்டாக இத சொல்லிட்டாரு. கர்ம யோகா அப்படின்னாக்க கர்ம யோகா அப்படின்னு ரெண்டு பதம் இருக்கு. கர்ம அப்படின்னாக்க ஆக்ஷன் இல்லையா? கர்மானாக்க ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? ப்ராப்பர் ஆக்ஷன். கர்மனா வேதோக்த கர்மா, ஸ்ருதி ஸ்மிருதியில சொல்லப்பட்ட கர்மாவை தான் கர்மான்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த கர்மாவை நியதமாக பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு பதம் யோகா. யோகா அப்படின்னாக்க என்னன்னா ஆட்டிடியூட். ப்ராப்பரா ஆக்டும் பண்ணணும், ப்ராப்பர் ஆட்டிடியூட்லயும் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாதான். ஏன்னா என்ன ஆட்டிடியூட்ல பண்றோமோ அதுக்கு தக்கின பலன் தான் கர்மாவுக்கு. ஏன்னா எந்த கர்மாவுமே யாருமே பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. சந்தியாவதனமா இருக்கட்டும், ஜபமா இருக்கட்டும், யாராலையுமே 100% பண்ணவே முடியாது. அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஆட்டிடியூட் என்னவோ அதுக்கு தகுந்த பலன் தான் அங்க கொடுக்கறதுன்றதுனால ஆட்டிடியூடு தான் கர்ம யோகா அப்படின்ற அர்த்தம். இப்ப இந்த கர்மாவானது 3 விதமாக நம்ம பண்ண முடியும். சாத்விகமான கர்மா, ராஜசமான கர்மா, தாமசமான கர்மா, இப்படி 3 பண்றோம். இது என்ன சாத்விகமான கர்மா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சாத்விகமான கர்மால பெனிஃபிஷியரி அப்படின்னு பார்த்தா இவன் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வரா மாதிரி செய்யக்கூடிய கர்மா எதுவோ அதுதான் சாத்விக கர்மா. அதுல பெனிஃபிஷியரிஸ் நிறைய, நானும் அதுல இருக்கேன். ஆனா அதிகமான பேர் இதுல என்ன ஆச்சுன்னாக்க நிறைய கொடுக்க வேண்டிய நெசசிட்டி வருதே தவிர எடுத்துக்க வேண்டிய நெசசிட்டி வராத ஒரு கர்மாவுக்கு பேரு சாத்விக கர்மா அப்படின்னு பேரு. இங்க செல்ஃப் கொஞ்சம் இருக்கு. செல்பிஷா இல்ல, அவன் எல்லாருக்கும் பண்ணணும், எனக்கும் அதுல வந்ததுன்னா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது சாத்விகமான கர்மா. ராஜசமான கர்மா இருக்கு. அந்த ராஜசமான கர்மால தனக்கு மட்டும் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் செல்பிஷ்னஸ் அதுல இருக்கு. அதனால அவன் என்ன பண்றான், அப்படி பண்ணக்கூடிய கர்மால கிவிங் கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா டேக்கிங் ஜாஸ்தி இருக்கு. அதனால அது மாதிரி இருக்கக்கூடிய கர்மாவுக்கு ராஜச கர்மா. தாமச கர்மா அப்படின்னாக்க என்ன இருக்குன்னா,
உழைப்பு இது அவளுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏதோ முடிஞ்சா பண்ண வேண்டியது, இல்லன்னா பண்ணாம விட்டுறது. இதுல பெனிஃபிட் அதெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு அவன் கவலைப்படாம இருக்கக்கூடிய கர்மா. இப்படி 3 விதமான கர்மாக்கள் இருக்கு. இதுல சாத்விக கர்மா அப்படின்னா அதுல ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மனுஷனும் இந்த நேச்சர்ல இருந்தா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி நம்ம பண்றோம். நமக்கு கிடைக்கக்கூடியதான இந்த ஜலமோ, இந்த அக்னியோ, இந்த வாயுவோ, ஆகாசமோ இல்லைன்னாக்கா பிருத்திவியோ இல்லைன்னா நம்மளுடைய ஜீவனமே இல்லை. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம், ஒரு தடவையும் நம்ம என்ன பண்றோம், நம்ம பிருத்திவியை நம்ம வசதியா அப்படின்னு வேத மந்திரத்தை சொல்றோம். ஏன் வாயுக்கு இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாப பிராணாவாப அப்ப பசவாபோ நமாபோ மிருதமாபா அப்படின்னு டெய்லி அதை பண்றோம். அக்னிய உபாசனை பண்ணிட்டே இருக்கோம். ஒரு ஹோமத்துக்கும் அக்னிய உபாசனை பண்றோம். இப்படி அக்னிக்கு நம்ம பண்ணிப்படுறோம். இப்படி பிருத்திவிக்கு பண்றோம். ஏன்னா பிருத்திவினாலதான் ஓசதிகளுக்கெல்லாம் ஒரு நமஸ்காரம், தாவரத்துக்கு நமஸ்காரம், துளசிக்கு பூஜை, வேப்ப மரத்துக்கு பூஜை, பில்வ மரத்துக்கு பூஜை, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறதுனால ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி எல்லாமே முக்கியம். இதை எப்படி ப்ரொபிஷியேட் பண்றது அப்படின்னாக்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 விதமான யஜ்யங்கள் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கு. பஞ்சமகா யஜ்யங்கள். பஞ்சமகா யஜ்யங்கள் பண்றதுனாலதான் நம்ம நம்மளுடைய இந்த டெட்டை ரீபே பண்றோம். என்ன பஞ்சமகா யஜ்யம்னா, தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், ரிஷி யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம் அப்படின்னு 5 விதமாக நாம காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இதுல தேவ யஜ்யமானது நம்ம பண்ணக்கூடியது, கோவிலுக்கு போறது, பூஜை பண்றது, யாகம் பண்றது, இதெல்லாம் தேவ யஜ்யம். அந்தந்த தேவதையை கூப்பிட்டு அவளுக்கு ப்ரொபிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்திரனை கூப்பிடுறோம், அக்னியை கூப்பிடுறோம், வாயுவை கூப்பிடுறோம், சிவனை கூப்பிடுறோம், பிள்ளையார கூப்பிடுறோம். இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறது தேவை. ஏன்னா தேவர்களுக்கிட்டே நம்ம பிருதிருவா ருணவா ஜாயதே மனுஷா 3 கடனோட பந்தம். தேவ கடனோட பிறக்கிறோம், பிதிரு கடனோட பிறக்கிறோம் நம்ம. அதனால இது எல்லாத்தையும் நம்ம அந்த கடனை திருப்பி கொடுக்கலன்னாக்கா அது தப்புன்றதுனால அந்த கடனை தான் திருப்பி கொடுக்கிறோம். இதுல தேவர்களுக்கு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவ யஜ்யம். பித்திருக்கள் அவளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி இந்த உலகத்துல இருந்து நம்ம எப்படி பண்ணோம், அப்பா அம்மா கிட்ட இருந்தா நம்ம எல்லாம் வந்ததுனால அந்த அப்பா அம்மா அவனுடைய வர்ஷிப் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அவ தான் இந்த உடம்பு கொடுத்தான். அப்படின்றதுனால அவளுக்கு சரியான நேரத்துல கொடுக்கக்கூடிய சிராத்தம், சரியான நேரத்துல கொடுக்கக்கூடிய பிண்டங்கள், இதெல்லாம் பிதிரு யஜ்யங்கள். இப்படி தேவ யஜ்யம் ரொம்ப அவசியமா பண்ணணும். பிதிரு யஜ்யம் இந்த கடனையே தீர்க்கிறோம். அப்புறம் இன்னொன்னு பிதிரு யஜ்யம், அமாவாசை, சாத்தம், இதெல்லாம் பிதிரு யஜ்யம். இந்த மாதிரி நல்ல நாட்ல பண்றக்கூடியது, பிள்ளையார் சதுர்த்தி மாதிரி நாட்கள்ல பண்ணக்கூடிய யஜ்யங்கள்லாம் தேவ யஜ்யத்துல சேர்ந்தது. அதுக்கப்புறம் ரிஷி யஜ்யம். நாம பிராமண ஜென்மாவை கிடைச்சதுக்கு காரணம் என்ன, இந்த காயத்ரி நமக்கு கிடைக்காம இருந்ததுன்னா பெரிய லாஸ். காயத்ரி இல்லாம இருந்ததுன்னா என்ன எப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட காயத்ரி நமக்கு கிடைச்சதுனால அந்த ரிஷிகளுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். அந்த வேதத்தை படிக்கணும். சுவாத்தியாயோ அத்தியேதத்யா அப்படின்னு வேதமானது விதிச்சிருக்கு நம்மள. பிராமணனா பிறந்த மாத்திரத்தை நீ வேத அத்தியனம் பண்ணி தான் கேட்கணும். அதுல சாய்ஸே கிடையாது. ஏன் பண்ணலாமா பண்ணலையே, அப்ப நியத்தம் குரு கர்மத்துவம்ல அதுவும் வருது. அது நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஆகையினால ரிஷி யஜ்யமானது பண்ணித்தான் ஆகணும். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளுடைய பெலோ பீயிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. மனுஷர்களுக்கு நம்ம எதாவது பண்ணோம், சாப்பாடு கூப்பிட்டோம்னா நம்ம பாத்துல ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாப்பாடு போடுறோம். எல்லா பந்துக்கெல்லாம் வரணும், எல்லாருக்கும் வரணும். நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கா, யாரோ ஒரு ஹெல்ப்னு கேட்டானாக்க பண்றது. இப்படி மனுஷ ஐக்கியங்கள். ஏன்னா மனுஷருக்கு அவளால நமக்கு உதவி வருது, நம்மளால அவளுக்கு உதவி வருது. எப்படி அப்பாவுக்கு நம்ம கிட்ட வாங்கினாமோ அந்த அப்பாவுக்கு பண்றோம். தேவர்கள்டேந்து வந்த பஞ்சபூதங்கள்னால நமக்கு கிடைக்கிறது அவருக்கு பண்றோம். ரிஷிகள் சேர்ந்து வந்த வேலை தெரியாம இருந்திருந்ததுன்னா உலகம் பொய்யாமையே போயிருக்கோம், மெட்டீரியலிஸ்டிக்காவே இருந்திருப்போம். அதனால அவளுக்கு அந்த கடனை திருப்பி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மனுஷர்களுக்கு கூட இருக்கிற மனுஷர்களுக்கு இது மனுஷ ஐக்கியம். அது மாத்திரம் இல்லாம பூத ஐக்கியங்கள் நிறைய பிராணிகளால நமக்கு நன்மைகள்லாம் நடந்துட்டு இருக்கு.
அவன் அதுக்கெல்லாம் கரெக்டா வந்துட்டு போயிட்டு அது பேஞ்சிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல புல்லு விளையாடுது, அந்த புல்லு விளையாடுது, தானியங்கள்லாம் விளையாடுது, இதெல்லாம் வருது. சந்திரனுடைய பவர் இருந்தாதான் தானியங்கள்லாம் வருது, சூரியனுடைய பவர் இருந்தாதான் பீஜத்திலிருந்து வருது. இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாம் இருக்கு. பிராணிகள் என்ன, விலங்குகள் என்ன, இவாளுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு பெரிய காக்காச்சி சாப்பாடு போடுறது அப்படின்னு இப்படிப்பட்ட யக்கியங்கள்லாம். இப்படி 5 விதமான யக்கியங்களை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒருதான். இப்படி பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் கர்மா அப்படிங்கிறது. இந்த கர்மாவை எப்படி பண்றோம்னாக்க ஒரு ஆட்டிடியூடோட பண்றோம். இதுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா பண்றோம். இதுக்கு பேரு தான் ஈஸ்வர அர்ப்பண புத்தி. இந்த பஞ்சமகா யக்கியத்தை ஈஸ்வர அர்ப்பணமாக நம்மளுடைய தேங்க்ஸ் கிவிங்கா பண்ணக்கூடியதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா, நம்மளும் இதுல பெனிஃபிஷியரியாக இருந்தாலும் நம்ம இன்னொருத்தருக்கும் கொடுக்குறோம் இங்க. அதனால வாட் வி கிவ் இஸ் மோர் தேன் வாட் வி டேக் அப்படின்னு சொல்றதுனால இதுதான் சாத்விகமான கர்மாக்கள் அப்படின்னு இருக்கும். ராஜசமான கர்மாக்கள் என்ன பண்ண, செல்பிஷா இருக்கு அவளுக்கு. அந்த செல்பிஷா பண்றான் அவன், அதனால பேர் வரும், அதனால லாபம் வரும், அதனால பொறாமை, காமம், குரோதம் இதெல்லாமும் கூட சேர்ந்து வருது. அதனால அந்த ராஜச கர்மாவை விட ஒசத்தி சாத்விகமான கர்மா. ராஜச கர்மா தாமசமா ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறத விட இந்த ராஜசமான பண்ணக்கூடிய கர்மாவானது ஒசத்தி. அதனால அப்படி பண்ணிருக்கோம். இப்படி இந்த ஆக்ஷனை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, எந்த ஆக்ஷனை பண்ணாலும் கடனேன்னு பண்ணாங்கனாக்கா அதனால ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், மேனேஜ்மெண்ட் எல்லாம் நிறைய தெரியும் நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த ஒர்க்கை வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பண்றோம், அதுதான் காரணம். இப்படி எந்த கர்மாவை பண்ணனாலும் அதுல நல்லா ஒன்றி அதோட என்ஜாய் பண்ணி அந்த கர்மாவை பண்ண ஆரம்பிச்சோமே ஆனா அதுக்கு பேர் தான் குட் ஆட்டிடியூட். அதுதான் கர்ம யோகம். இப்படி பண்ணக்கூடிய கர்மா தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். கடனேன்னு பண்ண கர்மாவானது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அப்படின்னா இந்த அர்த்தத்துலதான் எதை நம்ம பண்றோமோ அதை என்ஜாய் பண்ணக்கூடியது கர்மா. இப்படி கர்ம யோகமா இருக்கு. இந்த கர்ம யோகத்தினுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க இது எப்படி இருக்குன்னாக்க, சில சமயத்துல பிளசண்டா இருக்கு, சில சமயத்துல அன்பிளசண்டா இருக்கு. இப்போ இந்த கர்ம யோகத்துல அதனால 2 பார்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்ப கர்மால வந்து சாத்விக கர்மா, ராஜச கர்மா, தாமச கர்மா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி கர்ம யோகத்துல 2 விதங்கள் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த யோகத்துல 2 விதம் என்னன்னா, ஈஸ்வர அர்ப்பண புத்தியா பண்ணிட வேண்டியது. நமக்கு என்ன கவலை, நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நம்ம பண்ணக்கூடிய கர்மா ஈஸ்வர அர்ப்பண கர்மா. இப்போ இதுக்கு உண்டான ரிசல்ட், அந்த ரிசல்ட் நம்ம கையில இல்ல. அந்த ரிசல்ட் ஆனது நமக்கு பிடிச்ச மாதிரி வரலாம், பிடிக்காத மாதிரியும் வரலாம். ஆனா அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். அதனால என்ன பண்ணோம்னா, அத கீதையில என்ன சொல்லப்படுறா, பிரசாத புத்தி ரொம்ப முக்கியம். அதனால எது வந்ததோ அதை வந்து பிரசாதமா ஏத்துக்கணும். என்ன வந்ததோ அது எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கணும்னு இருக்கு, இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. ப்ராபபிளி இப்ப நான் இந்த வீட்டை பார்க்கணும் ரொம்ப அலைஞ்சேன், ஒரு வீட்டை வாங்கறதுன்னு வச்சுங்க. அந்த வீட்டை என்னால வாங்க முடியல, நம்ம என்ன பண்ண முடியும், ஃபெயிலியர்னு நினைச்சுப்போம். ஆனா பின்னாடிதான் தெரியும், அது கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா நல்ல வேலை அந்த வீட்டை வாங்கியிருந்தானே எவ்வளவு நல்ல வேலை, பகவான் நம்மளுக்கு அந்த மாதிரி புத்தி கொடுத்தாரு, இல்லைன்னா வாங்கியிருப்போம்னு நினைப்போம். இது புரிஞ்சுக்கிறது தான் பிரசாத புத்தி. இப்படி இருக்கக்கூடிய பிரசாத புத்தி. கர்மானாக்க சாத்விக கர்மா, ராஜச கர்மா, கர்மா, இப்படி கர்மா அப்படின்னு கர்ம யோகத்தை 2ஆ பிரிக்கணும். ஈஸ்வரார்ப்பணமா நம்ம ஒர்க் இஸ் வர்ஷிப்னு நம்ம பண்ண வேண்டியது, அதுதான் நம்மளுடைய வேலை. என்ன ரிசல்ட் வந்தாலும் அது பிரசாத புத்தியா எடுத்துக்க வேண்டியது. ஏன் பிரசாத புத்தியா எடுத்துக்கணும்னா, பகவான் எப்படி கொடுக்குறாரு எல்லா கர்மாவையும் பார்த்தா நம்ம நல்லதுக்காக தான் கொடுக்குறாருன்னு ஒரு நினைச்சிட்டு பண்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கேற்ற மாதிரிதான் பலன்களை அவரால் கொடுக்க முடியும். அதனால நாம என்ன கொடுத்து வச்சோமோ அதுதான் கிடைக்கும். அது எத பாவி ந தத் பாவி பாவிக்கே நச்ச அந்நியதா அப்படின்னு பஞ்சதேசில உங்களுக்கு எது கிடைக்குமோ அது நிச்சயமா கிடைச்சித்தான் ஆகும். அது வேற விதமா கிடையாது. உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்ததுன்னா நீங்க அது என்ன பண்ணாலும் அது கிடைக்காது. பாவிக்கே அது வரணும்னு இருந்ததுன்னா அது வேற மாதிரி போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் ஈஸ்வரார்ப்பண புத்தியில பிரசாத புத்தியா நமக்கு என்ன நடக்கிறதோ அப்படி இப்படி நடக்கக்கூடியதுதான் இந்த கர்ம யோகத்துல.
ஆனால் இப்ப என்ன சொல்ற, ஆகையினால இந்த கர்மாவை எப்படி பண்ணணும் அப்படின்னா நியதம் குரு கர்மா அப்படின்னா இத ஒரு கமாண்ட்மெண்டாக நினைச்சிட்டு பண்ணணும். இந்த 8வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கர்ம யோகத்தை பத்தி தான் பேச போறாரு. முதல்ல என்ன பண்றாரு, இது ஈஸ்வரனுடைய ஆக்கைன்னு நினைச்சுக்கோ. உங்களுக்கு சந்தியாவந்தனம் பண்றது இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா நினைக்காதீங்க. இதெல்லாம் பகவான் ஒரு நல்லதுக்காக போட்டது. அதை நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஆனா நியதம் அப்படின்னாக்க நித்தியம் கர்மா, நித்தியமான கர்மா அப்படின்னா சுத்தி ஸ்மிருதி விகிதமான ஒரு கர்மா இது. இப்படிப்பட்ட கர்மாவை நியதம் குருத்துவம். ஏன்னாக்க அகர்மனகா தியாயா கர்மா, அகர்மாவை விட இந்த கர்மாவானது வசதியானது. செய்யாமல் இருக்கிறதை விட செய்யறதுன்றது வசதி. அதனால அதை பண்ணித்தாம்ப ஆகணும். அதனால நீங்க என்னதான் ஞானத்துக்கு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவிலிருந்து நழுவாமல் பண்ணி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதுல வரக்கூடிய ஒரு புத்தியை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரீர யாத்ராபி சரீர யாத்ராபி பிரசித்தி. அவர்களுக்கு சரீர யாத்திரை கூட பேசாம உட்கார்ந்துட்டானாக்கா நடக்காது. ஏதாவது ஒண்ணு கர்மா பண்ணாம இருக்க முடியாது. போய் படுத்துட்டே இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். காத்தால எழுந்துக்கணும், குளிக்கணும். அவன் ஞானியா இருந்தாலும் சரி, சரீர யாத்திரைக்காக அவனுடைய கர்மாக்கெல்லாம் பண்ணிட்டா தான் இருக்கணும். அதனால அகர்மாவை விட கர்மாவானது ஜாயசி. அப்படி இல்லைன்னா சரீர யாத்திரை கூட நடக்காம போயிடும். அதனாலதான் நியதமா உங்களுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை நீங்கள் செய்து கொண்டு ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது கொஞ்சம் இறங்கி வராது. அது எல்லாருக்கும் ஒரு கமாண்ட்மெண்டா சொன்னா அது இன்வெஸ்டியூட் ஆளுங்களுக்கு சொன்னேன். மெச்சூர்ட் ஆளுங்களா இருப்பீங்கன்னு வச்சுங்க. நீங்க எப்படி கர்மாவை பண்ணா யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ்தமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணஹ, கர்மாவை எப்படி பண்ணணும், வர்ஷிப்பா பண்ணணும், யஜ்யமாக தான் பண்ண வேண்டும். எந்த கர்மாவா இருக்கட்டும், மனுஷ யஜ்யமா இருக்கட்டும், தேவ யஜ்யமா இருக்கட்டும், விஷயமா இருந்தாலும் அதை ரசிச்சு நன்னா பண்ணணும். யஜ்யார்த்தமாக பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் கர்மா. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரொம்ப யஜ்யோவை விஷ்ணுவும், யஜ்யம் தான் ஈஸ்வரன் சொல்றதுனால இதெல்லாம் வேதத்துல விதிக்கப்பட்ட கர்மாக்கள். ஆகையினால என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இந்த கர்மாவெல்லாம் அவசியமா பண்ணணும்னா அந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நீங்க பண்ணணும். இப்படி ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணக்கூடிய கர்மாக்கள் தான் மெச்சூர்டான ஆளுங்க பண்றது. ஏன் பண்றது அப்படின்னாக்க இவனுக்கு முதல்ல சொன்ன மாதிரி 5 பூதங்கள்னாலதான் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு தெரியும். அந்த 5 பூதங்களையும் தேங்க்ஸ் கிவிங் இவன் பண்ணிதான் ஆகணும். டெய்லி இவன் பண்ணிதான் ஆகணும். இப்போ பூமியிலேருந்து வருதான் நமோ பிருத்திவியை நமோ சதீபியா நமோ வாச்சோ நமோ வாச்சஸ்பதே நமோ விஷ்ணவே பிருகதே கரோமி அப்படின்னு டெய்லி இந்த பிருத்திவிக்கு, இந்த ஓசதிகளுக்கு, நம்ம சாப்பிட்றவங்களுக்கு இவன் டெய்லி நமஸ்காரம் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணா, நிறைய நதிகள்லாம் இருக்கு, நிறைய தண்ணி எல்லாம் இருக்கு. இந்த தண்ணி எல்லாம் தான் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கிறான். ஏதோ ஒரு காரியம்னாக்கா நேரம் போய் நதிக்கரையில போய் தானங்கள்லாம் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னாக்கா அந்த தண்ணியினாலதான் நமக்கு பாவங்கள்லாம் கழியது. கஷேத்திரங்களுக்கு எல்லாம் போனா அந்த காலத்துல எப்படி அங்க போயிட்டு தானங்கள் எல்லாம் பண்ணிட்டு திரும்பிட்டு சுவாமியை பார்த்துட்டு அப்படி குளிச்சுட்டு தான் வந்தான்னாக்கா பாவங்கள் போடுது. இப்படி நம்ம முன்னாடி செய்த பூர்வ ஜென்ம பாவத்தை எல்லாம் கூட போகக்கூடியதுக்கு காரணமா அமையக்கூடிய அந்த தண்ணிய போய் நம்ம வேண்டாம இருக்க கூடாது அப்படின்றதுக்காக இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாப பிராணாவாப பசவா போன்னமாபோம் சம்பிராணாபோ விராடாப சொராடாபஸ்தந்தாகுஷ்யாபோ ஜோதிகுஷ்யாபோ யுகுஷ்யாப சத்தியமாப சர்வா தேவதா ஆபோ பூர்வஸ்து வரும் எல்லா தேவதைகளையும் அந்த ஆபத்துல நம்ம பண்ணிடலாம். ஆபோ இஷ்டாமயோ போஹா தான உர்ஜே ததாதுனா இப்படி எல்லாம் சொல்லி பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹோமங்கள்லாம் பண்ணும்போது அந்த அக்னி பகவானுக்கு நம்ம எல்லா தேங்க்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாயுனாலையும் நமக்கு நிறைய
அதனால வாயு வசந்தம் அப்படின்னு உபனிஷத் முழுக்க வாயு பார்த்தா இந்த பிராணனுடைய வாயுனுடைய தயவு இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இல்லையே. அதனால வாயுனாக்க பிராணன்னு வச்சுட்டு இருக்கோம். பிராணன்னா பிராண தேவதை. அந்த பிராண தேவத்தை நம்ம எப்போதுமே வணங்கிட்டு இருக்கோம். அந்த வாயுக்கு காரணமா இருக்காது. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்தரிக்ஷத்திலேயே நம்ம வணக்கம் நமோவை அந்தரிக்ஷா அப்படின்னு அந்தரிக்ஷத்தையும் ஆகாசத்தையும் நம்ம வணங்குறோம். இப்படி வேதமே நமக்கு இந்த மெத்தட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கு. இப்படி 5 பூதங்களையும் நம்ம அவர் கையிலிருந்து நிறைய பெனிஃபிட்ட வாங்கிட்டு நம்ம வாழ்த்து கொண்டு இருக்கிறதுனால அதுக்காக கொடுக்கக்கூடிய தேங்க்ஸ் கிவிங். அதனாலதான் தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணக்கூடிய கர்மா தான் மெச்சூர்டு மேன் பண்ணக்கூடிய கர்மா. யஜ்ஞாத்மா கர்மனா. சரி, இப்படி அவன் பண்ணான்னாக்க என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி பண்ணாதான் அவன் வாழ்க்கையில சிரேயத்துக்கு வரும். இப்படி இல்லாமல் போனா அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா. அந்நியத்திர இதை தவிர யஜ்யமா நடக்காம இந்த கர்மா அவன் கடனேன்னு பண்ணான்னாக்க அயம் இதுன்னா இது அந்நியத்திர இந்த கர்மாவானது என்ன கர்ம பந்தனா. இவனுக்கு பந்தத்தை தான் அந்த கர்மாவை கொடுக்குமே தவிர இந்த கர்மாவுக்கு இந்த யஜ்யமா நினைச்சு கொள்ள கர்மாவானது எப்படி இருக்குன்னா அந்த கோப்ரா பாய்சன் மாதிரி இருக்கு. அந்த கோப்ரா பாய்சன் நமக்கு கிடைச்சதுன்னாக்க ஆளே காலி. ஆனா அதை எடுக்கணும்னு கடிச்சிருச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண அதே கோப்ரா பாய்சன்ல தான் இவன் மருந்தா எடுத்து பண்ணும். எந்த கர்மாவை இவன் ஒர்ஷிப்பா பண்றானோ அவனுக்கு அந்த கர்மாவில இருந்து விடுதலை. எந்த கர்மாவும் அவன் ஸ்ட்ரெஸ்ஸோடையும் ஸ்ட்ரெயினோடையும் தலையெழுத்தேன்னு பண்றானோ அதுவே அவனுக்கு கர்ம பந்தனமா ஆயிடுச்சு அப்படின்னு. கர்ம பந்தனா ததர்த்தம் கர்ம கவுந்தேய. ததர்த்தம்னா இங்க யஜ்ஞார்த்தம் குரு கர்ம கவுந்தேய அப்படி அடுத்த கமெண்ட்மெண்ட். அப்ப நியதம் கர்ம குரு அப்படின்னாரு. இப்போ யஜ்ஞார்த்தா குரு கர்ம யஜ்யமா நினைச்சிட்டு பண்ணுப்பா அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு கவுந்தேயா. ஏன் அப்படி பண்ணணும்? யஜ்யமா பண்ணும். முக்த சங்க சமாச்சார. இந்த சங்கத்துல இருந்து இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து அப்பதான் நீங்க வெளியில வர முடியும். முக்தகா இப்படி சமாச்சாரம் பண்ணீங்கன்னாக்க இப்படி சம் ஆச்சாரம் இப்படி ஆச்சரித்தீர்களா நன்றாக ஆச்சரித்தீங்கன்னா யஜ்யமா நினைத்து கொண்டு எல்லா காரியத்தையும் நீங்க பண்ணீங்கன்னாக்க அப்ப என்ன அர்த்தம்? சங்கத்திலிருந்து உங்களுக்கு முக்தி கிடைக்காது. இதுல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ல இருந்து நீங்க வெளியில வருவீங்க. முக்த சங்க சமாச்சார யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யக்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சார அப்படின்னாரு. ஆக்டிவா யஜ்யமா பண்ணக்கூடிய கர்மா லிபர்ட்டிக்கு வழி, கடனேன்னு பண்ணக்கூடிய கர்மா பந்தத்துக்கு வழி அப்படின்னு சொன்னார். இதுக்காகதான் பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏன் அப்படி யஜ்யமா பண்ணணும் அப்படின்னாரு. சஹயஜ்ஞா பிரஜா திருஷ்டுவா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏகவோ அஸ்தி இஷ்டகாமதுக். சஹயஜ்ஞாஹ பிரஜாஹ திருஷ்டுவா புரோவாச பிரஜாபதி. பகவான் படைக்கும் பொழுது என்ன பண்ணாரு, நம்ம மனிதர்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலகத்தையே படைச்சாரு. அவாவாளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும்ன்றதுக்காக தான் படைச்சிருக்காரு. நம்மளை படைக்கும் பொழுது பகவான் கருணையோட எல்லா பொருளையும் சேர்த்து படைச்சிருக்காரு. எப்போ கல்பத்துல புறா கல்பாக முதல்ல இந்த சிருஷ்டி வரும் பொழுது பிரஜாபதி சகயஜ்ஞாஹ பிரஜா இந்த மக்களை படைக்கும் பொழுது கூடவே இந்த யஜ்யங்கள்லாம் படைச்சுட்டாரு. நித்தியம் நைமித்திகம் இப்படி இருக்கிற கர்மாவோட சேர்ந்து நம்ம பண்ண வேண்டிய கர்மாவோட சேர்த்து நம்பிட்டார். இப்போ இங்கிலீஷ்காரெல்லாம் சொல்ற மாதிரி நம்ம ஒத்துக்கல. முதல்ல வேதம் வந்தது, அதுக்கப்புறம் தாத்தா யதா பூர்வ மக்கள் பயத்தின்னு முதல்ல சப்த பிரபஞ்சம் தான் உண்டாச்சு வேதம். அதுக்கப்புறம் வேதத்திலிருந்து இந்த அர்த்த பிரபஞ்சங்கள்லாம் உண்டாச்சு. அதனால வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் ஒரு பிரளயத்திலையும் ஒரு சிருஷ்டிலையும் இந்த உலகமானது வரும். அப்படிதான் பிரஜைகள்லாம் வருவாங்க. அந்த பிரஜைகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வேதத்துல கோரிக்கை பண்ணிதான் இப்படி வந்திருக்கு. அதனால இதெல்லாம் பிறக்கும் பொழுதே அந்த கர்மாக்களோடதான் பிறந்திருக்காங்க. சௌத்த கர்மாவோ ஸ்மார்த்த கர்மாவோ சிஷ்டாச்சாரமோ இதோட சேர்ந்துதான் எல்லா கர்மாவோட சேர்ந்துதான் ஜனங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. இப்படித்தான் பிரஜாபதியானவர் பிரஜைகளை சகயஜ்ஞா சிஷ்யா சகயஜ்ஞா
அப்படின்னாக்க இந்த இடத்த என்ன அர்த்தம்னா 5 யஜ்யங்களும் இந்த 5 பேருடைய தயவு நமக்கு தேவை. தேவர்களுடைய தயவு தேவைப்படுறது, பித்திருக்களுடைய தயவு தேவைப்படுறது, ரிஷிகளுடைய தயவு தேவைப்படுறது, மனுஷர்களுடைய தயவு தேவைப்படுறது, பூதங்களுடைய தயவு தேவைப்படுறது. இப்படி இந்த 5 பேர்களுடைய தயவு நம்ம பண்றதுனாலதான் நம்ம இவாளுக்கு நன்றியோட இருக்க வேண்டியதான ஒரு நெசசிட்டி. இப்படி பண்ணக்கூடிய கர்மா தான் யஜ்ஞார்த்தம் கர்மா. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க, இந்த கர்மாவை எதுக்காக அவர் படைச்சாரு பிரஜாபதி அப்படின்னா, இவ எல்லாம் முன்னுக்கு வரணும். இத கூடவே படைச்சதோட இல்லாம எல்லாருக்கும் ஃப்ரீவில்லுன்னு ஒண்ணு கொடுத்துட்டாரு. இந்த ஃப்ரீவில்ல வச்சுட்டு இவன் கண்டுபிடிக்கணும். இவன் பாட்டுக்கு அந்த ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணாத இருக்குதானே, ஏதோ உலகம் வந்தது நம்ம என்ஜாய் பண்ணுவோம், என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி நம்மள படைக்கல. இங்க பாரத தேசத்துல எப்படி படைச்சானா, எல்லாரையும் படைக்கும் போது அநேக இதனால இந்த கர்மாக்கள்னால, வேதோக்த கர்மாக்கள்னால, இந்த யஜ்ஞத்தினால பிரசவிஷ்யத்வம் அப்படின்னாரு. பிரசவஹா அப்படின்னா விருத்தி, முன்னேற்றமானது, உற்பத்தி, முன்னேறணும் வாழ்க்கையில. இதுல இருந்து இந்த பந்தத்திலிருந்து முன்னேறி அவன் திருப்பி இந்த புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரேசனம்ன்றதுல இருந்து இவன் தப்பிக்கணும்ன்றதுக்காக தான் இவனுக்கு ஃப்ரீவில்லையும் கூட சேர்த்து கொடுத்தாரு. ஆகையினால என்ன பண்றான், அந்த ஃப்ரீவில் இருக்கிறதுனால இவங்க கண்டுபிடிக்கிறான், இந்த 5 பேருடைய தயவு இருக்கிறதுனால அந்த 5 பேருக்கு நான் நன்றியா இருக்கணும் அப்படின்னு பஞ்சமகா யஜ்யத்தினால இதை பண்ணணும் அப்படின்னு இந்த யஜ்யத்தை யூஸ் பண்ணிட்டு அவன் இதை யூஸ் பண்றதன் மூலமாக பிரசவிஷ்யத்துவம் அவன் விருத்தி அடைகிறான், வாழ்க்கையில முன்னேறிக்கிறான். ஏஷவோ ஆகையினால இது என்ன ஆச்சு, இந்த பிரஜாபதி பண்ண இந்த யஜ்யமான கர்மாக்கள்லாம் என்ன ஆச்சு, ஏஷ மகா உங்களுக்கு அஸ்தி இஷ்ட காமதுக்கு. காமதுக்கு அப்படின்னாக்க காமதேனு, துக்குனாக்க தேனும் கண்டுகுட்டி. காமதேனுன்னா எதெல்லாம் இஷ்டங்களையெல்லாம் எதிர்பார்க்கறதை கொடுக்கக்கூடியதான காமதேனு. சாதாரணமா பால் கொடுக்கற மாலையே பாத்தீங்கன்னா அது எவ்வளவு கொடுக்கறது பாருங்க. அந்த பால்ல நம்ம சொன்னா நன்றி இல்லாதவனு ஆயிடுவோம். ஒருத்தன் பால் கொடுக்கறான்னா அது மாட்டுல இருந்து கிடக்குற பால் தானே, அது என்ன கொடுத்தா என்ன உனக்கு எது நான் காசு கொடுக்கணும் போய் கேட்க முடியுமா பால்காரன்னா? எல்லாருக்காக தானே பகவான் படைச்சிருக்கான், அப்படி இல்லை அப்படின்னாக்க நன்றி கேட்டதமா ஆயிடும். இப்படி அந்த பசுவானது அந்த பாலை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற மாதிரி, காத்தால இருந்து நீங்க ஹோமம் பண்ணாக்க, காத்தால இருந்தனாக்கா உங்களுக்கு ஏதாவது பாவம் வந்துருக்குன்னா பஞ்சகவியம் சாப்பிடணும்னாக்கா அதுகிட்ட இருந்து இருக்கு. இது நெய் ஊத்திக்கணும்னா அதுல இருந்து இருக்கு, மோர் ஊத்திக்கணும்னா அதுல இருந்து, எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த பால். அப்படி அதுக்காக காமதேனும் அப்படின்னு சொன்ன, இப்படி மாடானது எப்படி எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோ அப்படி கொடுக்கக்கூடிய. ஆனா இந்த காமதேனுக்கும் இந்த சாதாரண தேனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, இது என்னென்ன காமனையெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் கொடுக்கும் இந்த யஜ்யங்களானது. இந்த 5 யஜ்யத்தை பண்றவன் என்ன பண்றான், மனுஷ யஜ்யம், தேவ யஜ்யம் தான் பண்ணா என்னெல்லாம் வேணுமோ அது. அதனாலதான் உங்களுக்கு வேதத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் காண்டத்துல வேதத்துல நிறைய ஒரு 140 இஷ்டி சொல்லியிருக்கு. எல்லா இஷ்டியும் என்ன, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. குழந்தை பிறகுலன்னா அதுக்கு என்ன இஷ்டி பண்ணணும்ன்றது இருக்கு. வீட்டுல நெருப்பு பத்தி இருக்குன்னா அது எதனால அது போகிறதுக்கான ஒரு இஷ்டி இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் சரியாவலன்னா அதனால இஷ்டம் இருக்கு. வீட்டுல அடிக்கடி யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னா இதனால மணக்கோல அதுக்கு ஒரு இஷ்டி. இப்படி 100கணக்கான இஷ்டிகள் எல்லாம் அதுவே போட்டிருக்கு. இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த காலத்துல எல்லாம் சௌக்கியமா தன்னை தானே பண்ண, முன்னாடி இருக்கு செய்த பாவங்கள்னால வரக்கூடியதை கூட நம்மளால தப்பிச்சுன்னு போகக்கூடியதான பகவான் யஜ்யங்கள்லாம் போட்டிருக்காரு. இப்படி அநேக பிரசித்தி நீங்க முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த யாகங்கள்லாம் என்ன பண்றதுன்னா, உங்களுக்கு இஷ்ட காம துக்கு, நீங்க என்னெல்லாம் இஷ்டப்படுறீங்களோ அந்த காமனையெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்படி கொடுக்கக்கூடியது காமம் காமம் தோக்கி இது காமதேனுக்கும் அப்படின்னு ஆச்சாரியார். என்னெல்லாம் காமம் பண்ண வேணுமோ அதெல்லாம் கறக்கலாம். நீங்க இந்த யஜ்யத்தை நீங்க சரியா புரிஞ்சுங்களா? அப்படி எல்லாருக்கும் இந்த கர்மாவை பண்ணிருக்கிறதுனால யஜ்ஞார்த்தமாக நீங்க பண்ணக்கூடிய கர்மாவனால உங்களுக்கு இந்த பந்தத்திலிருந்து வெளியில முன்னேறலாம் அப்படின்னு சொன்னார். சக யஜ்ஞாஹ பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோ அஸ்தி இஷ்ட காமதுக்.
சரி, இந்த யாகத்துல இன்னொரு விஷயத்த பாருங்க. நம்ம பரஸ்பரம் தேவர்களுக்கு கொடுக்கிறோம். தேவர்கள் அவளுடைய அனுகிரகத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அவ திருப்பி தரான் நமக்கு. ஏன்னா இங்கேயுமே அப்படித்தானே, உங்களுக்கு நான் நல்லவரா இருந்தேன்னாக்க நீங்க எனக்கு நல்லவரா இருக்கிறதுனாலதான் எங்கேயும் பரஸ்பரம் பாவையந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுக்குறோம். நீங்க தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்றீங்களோ அவ தேவர்கள்லாம் உங்களுக்கு அதை திருப்பி தராங்க. தேவான் பாவயதா அனேன தே தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரமவாப்யத. பகவான் படைக்கும் போதே எப்படி பண்ணாரு, இந்த தேவர்கள் எல்லாம் பிராமணர்கள் இல்லைன்னா யாரு யாகம் பண்ணுவாங்க, எப்படி தேவர்களுக்கு எல்லாம் போய் சேரும் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால they are dependent on பிராமணன். இவங்க பண்ணணும், இங்க இருக்கக்கூடியவர்கள். தேவர்கள்லாம் டிபெண்டன்ட் ஆன் மனுஷா, இவர்கள்லாம் கல்பாங்கெல்லாம் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு. அதே மாதிரி நம்மளாம் நல்லது வரணும்னாக்க எனக்கு we are dependent on God. அதனால இது ரெண்டு பேருக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சுட்டார் பகவான். தேவான் பாவையந்தா. தேவான் அப்படின்னா இந்திரன், அக்னி, வாயு, யமன் இவர்கள் எல்லாம் நீங்க பாவையத்தானா நீங்க போற்றணும். வர்த்தையத்த அப்படின்னா அவளை செழிக்கிற மாதிரி நீங்க பண்ணணும், யாகங்கள் எல்லாம் பண்ணி. இல்லைனாக்கா அவளை போற்றணும். நீங்க போற்றி போற்றின்னு அதுக்காக தான் சொல்றது. பாவையந்தா தமிழ்ல கூட அழகா போற்றி அப்படின்னு சொன்னோம். தேவான் பாவையந்தா பாவையதா அனேன. இந்த யஜ்யத்தினால நம்ம என்ன பண்றோம், இந்த தேவர்களை எல்லாம் பூஜிக்கிறோம். அதனால என்ன பண்ண தே தேவா அவர்கள் அந்த தேவர்களோ என்ன பாவையந்து உங்களை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, இன்டர்ன் என்ன ஆப்யாயந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது என்ற கிறிஸ்டியாதினா நீங்க பண்ணீங்கன்னாக்க இதே அக்னியானது நேர போய் அது ஆவியா போய் அது சமுத்திரத்துல போய் அந்த சமுத்திரத்துல இருந்து அது ஆவியா மேல போய் அது மேகமாயி மேகத்துல இருந்து வரிசைக்கின்றது. இப்படி நம்ம பண்ணக்கூடிய யஜ்யங்கள்லாம் நமக்கே திருப்பி வருது. ஆனா அந்த மாதிரி அவர்கள் பண்றாங்க. தேவான் பாவையதா அனேன. இந்த யாகத்தினால நீங்க தேவர்களை போற்றினீர்கள்னா தே தேவா பாவையந்த நம்மளே அவர்கள் போற்றுகிறார்கள். மகா மகானாக்க உங்களை அவர்கள் போற்றுகிறார்கள். பரஸ்பரம் பாவைந்தா. இப்ப பாருங்க, நம்ம இல்லைன்னா அவ இல்ல, அவ இல்லைன்னா நம்ம இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் ஆயிட்டோம். அதனால நம்ம இந்த கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ நமக்கு உண்டான சௌக்கியங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பரஸ்பரம் பாவையந்தா. அது மட்டும் அல்ல, இதுல இருந்து ஒரு ஸ்ரேயப்பரம் அவாசியதி. ஸ்ரேயா அப்படின்னா நீங்கள் முன்னேறதுன்னு ஒரு அர்த்தம். நமக்கு கதோபனிஷத் படிச்சதுனால ஸ்ரேயப்பதம் வந்ததுனால பிரேயஸ் ஸ்ரேயஸ் ரெண்டு இருக்கு. மனுஷம் ஏற்றத்தையும் ரெண்டுத்தையும் சொல்லிதான் ஸ்ரேயஸ்னா மோட்சம். இது ஸ்ரேயஸ்ன்னு எடுத்திருந்தாலும் முன்னேறலாம். அது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு அந்தகரண சுத்தியை கொடுத்து வேதாந்தத்துல ஒரு நாட்டத்தையும் கொடுப்பார் அந்த யஜ்யங்களே. அப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு மோட்சமும் கிடைக்கிறது அப்படின்றதுதான் பரம் ஸ்ரேயா அப்படியாது. அந்த பரம்ன்ற வார்த்தை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண அந்த மோட்சத்தை தான் எடுத்துக்கலாம். அப்படி பரம் ஸ்ரேயத்தையும் அவாப்தியத்தை அடைவீர்கள். இப்படி யஜ்யார்த்தமாக கர்மாவை பண்ணுவதன் மூலமாக இந்த மோட்ச புருஷார்த்தமான அந்த மோட்ச சாம்ராஜ்யத்திலேயே நீங்கள் அடைய பெறுவீர்கள். எப்படின்னாக்க தேவர்கள் உங்களுடைய யஜ்யத்தினால திருப்திப்பட்டு கொண்டு உங்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை எல்லாம் கொடுக்கறதுனால அதனால உங்களுக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றாரு. இஷ்டான் போதான் திவோ தேவாஹ தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தைர் தத்தான் அப்ரதாய ஏப்யஹ யோ புங்கே தேன ஏவசஹ. இஷ்டான் போகான் ஜீவோ தேவாக தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதா. இப்படி கர்மயோகமாக யஜ்யத்தை பாவனையாக பண்றக்கூடிய யஜ்ய பாவனையில பண்ணக்கூடிய கர்மாக்கள் யஜ்ஞபாவிதாக. இப்படி யஜ்யத்தை பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவாக தாஸ்யந்தே கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு உங்க வீட்டுல இருந்து கொடுக்கிறார். என்ன இஷ்டான் போகான், நீங்க விரும்பின போகங்களை எல்லாம் அவர் தாஸ்தியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த தேவர்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள். தைஹி அப்படி அவ கொடுத்தத போய் நீங்க சொன்ன தத்தான் தைஹி தத்தான் இந்த போகங்கள்லாம் அவ கொடுத்தத நீங்க என்ன பண்ணா
அப்பிரதாய அவர்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்காம இருந்தா அது நன்றி கட்டத்தானே இல்லையா? அது அப்பிரதாய நீங்க அவர் கையில இருந்து எல்லா பெனிஃபிட்டையும் நம்ம வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த தேவர்களுக்கு நன்றி சொல்லாம இருக்கிறதுங்கிறத மாதிரி ஒரு கொடுமையான செய்கை கிடையவே கிடையாது. ஆகையினால நம்ம என்ன பண்ண கைகி தத்தான் அவர்களாலதான் கொடுக்கப்பட்டது. இதே ஏபியா அப்பிரதாய இத போய் அவர்கள் கையில கொடுக்காம நீங்க சாப்பிடுறீங்கன்னு வச்சுங்க. யோ புங்கே யார் ஒருத்தன் இப்படி உலகத்தை பகவானுக்கு எதையுமே செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் சேனையேவ சகா அவன் திருடனுக்கு சமானம் அப்படின்னு. சேனஹான திருடன். திருடன்னா அவன் இப்படி எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து பெனிஃபிட் பகவான் கொடுத்த எல்லா பொருள்கள்ல இருந்தும் எனக்கு வேணும் வேணும்னு வாங்கிட்டு எதையுமே அவருக்கு திருப்பி கொடுக்காம அவருக்கு நைவேத்தியம் கூட பண்ணாம சாப்பிட்டான்னாக்க அந்த சாப்பாடானது என்ன ஆகுது அப்படின்னாக்கா அது திருடன் சமைச்சு சாப்பிடுற மாதிரி திருடு ஆயிடுறது. அவர் கையில இருந்து வாங்கினது அவர் கையிலேயே தானே கொடுத்துட்டு சாப்பிட்டானா தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். ஏன்னா இது பேசிக் கல்ச்சர் இது அப்படி இருக்க. ஆகையினால என்ன சொன்னார், இஷ்டான் போகான் ஓ தேவா ஓ அப்படின்னா உங்களுக்கு தேவாகா இந்த தேவர்கள்லாம் யாருக்கு யஜ்ஞபாவிதாவா இருக்கக்கூடிய இந்த கர்மாவை பண்ணுகிறவர்களுக்கு தேவாகா இஷ்டான் போகான் தாசியத்தை உங்களுக்கு இஷ்டமான போகங்களை தான் அனுப்புறதுக்கு எவ்வளவு பண்ணிருக்காரு. நினைச்சு பார்த்தா காத்தால இருந்து நமக்கு கண்ணு வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, சாப்பிட்டா உள்ள போறது, கரெக்டா கிளீனா இருக்கு. எதை பத்தி யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மளுடைய காரியமே இல்ல. நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்று போட்டதோட அவ்வளவுதான். இதெல்லாம் யார் பண்ணா? இதெல்லாம் பகவான் தானே பண்ணிட்டு இருக்காரு. டுடே நமக்கே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா யாருமே அதை நினைக்காம அவனை எப்படி நினைக்காம இருக்கிறது? அப்படி பண்ணாக்கா அது திருடனுக்கு சமமா ஆகுது. இது கொடுமைக்கு அவர் இவ்வளவு பண்றாரு, நம்ம நல்லா இருக்கோம், கண்ணு தெரியுது, புத்தகத்தை படிக்கிறேன், ஏந்து நடக்கிறோம், நான் ஏந்துக்கணும்னு நினைச்சா ஏந்துக்கிறேன், காலம் நீட்டலாம்னு நினைச்சா நினைக்கிறேன், தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா குடிக்கிறேன், குடிச்ச தண்ணி கீழே போனோம்னு நினைச்சா கீழே போறது, எல்லாமே அவருடைய செய்கையினாலதான் நடக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு நன்றி இல்லாம எஜார்த்தமா இந்த கர்மாக்களை எல்லாம் நான் பண்ணலன்னாக்க அப்படின்னா திருடனுக்கு சமானமா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இஷ்டான் போகான் சிவோ தேவாஹா தாத்யந்தே யஜ்ஞபாவிதாஹ தைஹி தத்தான் தைஹி தேவர்களால் தத்தான் கொடுக்கப்பட்ட இதை அப்பிரதாய அவர்களுக்கு தராம அவர்கள் தாசியத்தை உங்களுக்கு கொடுத்தது அவர்களுக்கே தராம நம்ம எடுத்துக்கொண்டோம்னா ஏபியா யோ புங்கே இப்படி யார் ஒருத்தன் இது அனுபவிக்கிறானோ போகத்தை அனுபவிக்கிறானோ சேனையேவ சகா அவனுக்கு திருடனுக்கு சமமானவன் தான் அவன் அப்படின்னார். இது கொஞ்சம் திட்டாரு. யாருமே சமைக்க கூடாது. ஆத்ம காரணம் தனக்கு காரணமாகவே தான் நினைச்சு சாப்பிடுறதுன்றது நம்ம இதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நைவேத்தியம் பண்ணிவிடுறோம். அல்ல ஒருத்தருக்கு சமைச்சிட்டாலும் சரி அதை நைவேத்தியம் பகவானுக்கு காமிச்சிட்டு சாப்பிடலாமே தவிர தனக்குன்னு பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்ல, நமக்கு அந்த காலத்துல சிவனடியார்கள் எல்லாம் இருப்பாங்க. மத்தியானம் ஆயிடுச்சுனாக்கா யாராவது ஒரு அத்தி வந்திருக்கானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேர் இருக்கிற வீட்டுல 2 பேருக்கு சமைக்கிறதுன்றதெல்லாம் இப்போ இதாகணும். உடனே ஒழிச்சு போட்ட வேண்டியதுன்றதெல்லாம் அப்ப கிடையாது. யாராவது வருவா அப்படின்றதுதான். இப்ப எல்லாம் சொல்லிட்டு வந்தியா நீ போன் பண்ணிருக்கலாமே வரதான்னாங்க, வீடு பூட்டி இருக்கோம் போனா அதெல்லாம் கிடையாது. அப்போ ஏன்னா அதிதி அது ரொம்ப அத்தி ஒரு அழகா ஒரு கதை சொல்லாரு. ஒரு கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்துல அப்போ இது ரொம்ப ப்ரிவலண்டா இருந்தது. வாசல்ல டெய்லி கேட்கணும், யாராவது வாசல்ல சிவனடியார் இருக்காரா சாப்பிடறதுக்கு கேட்காம அவன் உள்ள போயிட்டானா அவன் கஞ்சேன்னு அவளுக்கு பேர் குட்டிடுவான்ற பயத்துல எல்லாமே நல்ல பேர் எடுக்கணும்னா என்ன பண்ணும், வாசல்ல யாராவது இருக்காளான்னு 2 தடவை கேட்டு அப்புறம் யாரும் இல்லைன்னாதான் போய் சாப்பிடுவான். அப்படி இருந்தது. அதுல நல்லவாளும் நிறைய பேர் நிஜமாவே கேட்கறவான்னு தான். ஒரு கப்பல் மாதிரி கஞ்சமான ஒரு கப்பல் என்ன பண்ணாங்க, சும்மா பேருக்கு தப்பா நினைக்க கூடாதுன்னு வாசல்ல அப்படி கேட்பாங்களாம். யாராவது இருக்காளான்னு கேட்டு கிடுகிடுன்னு கதை சாப்பிட்டு போட்டாங்களாம். இதை இந்த சன்னியாசிங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் என்ன கதை பண்றானு, டெய்லி எல்லாரும் நம்ம கூப்பிடுறாங்க,
இவன் மட்டும் அப்படி வாசல்ல கூப்பிட்டா மாதிரி கூப்பிட்டு போயிடறான். இந்த தடவை இவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும், நீ என்ன பண்ண அவாத்து கிட்டே போய் ஒழிச்சிக்கோ. இல்ல இவன் கூப்பிட்டு இங்க இருக்கேன்னு உள்ள போயிடான். என்ன பண்றான் பாக்கலான்னு ஒரு நாள் பிளான் பண்ணி சிக்னல ஒழிஞ்சிட்டே இருந்தா யாராவது சிவனடியா இருக்காளா, சாப்பிட வரலாமா, அதிர்ச்சி வரலாமா அப்படின்னு இதே இருக்கேன்னு வந்துட்டோம்னா ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா உள்ள சமையல் 2 பேருக்கு தான், அவருக்கும் ஒய்ஃபுக்கும் தான். இவர் நேரம் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தவங்க என்ன பண்றதுன்னே தெரியல, பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இலையும் போட்டாரு. அவருக்கு இலைய போட்ட உடனே உள்ள வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவரை கூப்பிட்டார். வாங்க தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எல்லாம் இலையெல்லாம் போட்டு உள்ள வச்ச உடனே ஒரு வாரநாரை எடுத்து அவரோட சண்டை போடுற மாதிரி கட்சி அவளோட தந்தோம். அவர் என்ன பண்ணாரு, கோபமா அந்த வாழநாரை எடுத்து அவளை அடிக்கிற மாதிரி பண்ணாராம். அப்படின்னு அவ ஐயோ ஐயோ அடிக்காதீங்க அப்படின்னு அழுதானா. அதெல்லாம் கிடையாதுன்னு இவர் அடிச்சானா. ஏன்னாக்க சன்னியாசி வந்துட்டானா வீட்டுல கலகம் இருந்ததுன்னா அங்க சாப்பிடக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. அந்த ரூலை வச்சு இந்த சன்னியாசியானவர் எழுந்து போயிடுவாரு அப்படின்ற ஐடியால இவன் என்ன பண்ணிட்டா போனோன்னா அவர் எழுந்து போயிட்டாரு. வந்து பார்த்தா இலை பக்கத்தா ஆள் இல்லை. பார்த்தோன்னா ஒரு வயசு கூட்ட பத்தியாடி நோகாமல் அழித்தேனே அப்படின்னாராம். அவர் நோகாமல் அழுதேனே அப்படின்னாராம் வைப்பு. மேல உத்தரத்துல போகாமல் வந்தேன்னு போகாமல் வந்தேன். இப்படி அதிதிகளுக்கு சாப்பாடு போடுறதுன்றது இங்க ரொம்ப ஆத்ம காரணமா இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு வரணும் அப்படின்னு இந்த காரணத்துக்கு சொல்றதுக்காக சொல்றேன். அப்படி ஆத்ம காரணா பக்கந்தியா தன்னுடைய காரணத்துக்காக வீட்டுல சமைச்சாலே ஆனால் அந்த சமைச்சலானது என்ன ஆகும் அப்படின்னாக்க அகம் பாப்பா அவர்கள்லாம் பாப்பா அவர்கள் வந்து பாவத்தை தான் சாப்பிடுறாங்க அப்படின்றாரு. ஆத்ம காரணமா யாராவது ஒருத்தர் சமைச்சு சாப்பிடுறான்னா ஏன் அப்படின்னா இதுல இன்னொரு விசேஷமா இருக்கு. சமைக்கும் பொழுது நமக்கு 5 விதமான பாவங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னாக்க குட்டினி, பேசினி, துள்ளி, உதக்கும்பி, மார்கனி அப்படின்னு. இப்போ குட்டினி அப்படின்னா நம்ம தானியங்கள்லாம் என்ன பண்றோம், உலக்கையில போட்டு குத்துறோம். அதுல எத்தனை பாக்டீரியா சாகும் இல்லையா, ஒன்னா ரெண்டா பாருங்க. அதை எடுக்கிறோம், எடுத்து போடும் போது அதுல நிறைய பாவங்கள். நீங்க டெய்லி நம்ம சாப்பிடும் போது இந்த பாவங்கள்லாம் நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. இந்த பாவங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பேசினி, அது வந்து பிரசாரம் இல்லையா, சாமா வேணும்னாக்க ருச்சி வேணும்னா பிரசையணும்னா என்ன அதுல எவ்வளவு பாக்டீரியா அது உள்ள உட்கார்ந்து இருக்கு, அதெல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சு நம்ம சாகடிக்கிறோம். இது ஒரு பாவங்கள் வருது. அதுக்கப்புறம் சுள்ளி, இந்த விறகு விறகு இந்த காலத்துல கேஸ்ன்னு வச்சுக்க, கேஸ்லயே அதுக்கு மேல இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் இருக்குதானே இருக்கு. இதனால கூடிய வரக்கூடிய விறகுனால வரக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த கால அலங்கைன்னு உட்கார்ந்து இந்த கும்ப ஜலத்துல இருந்து எடுத்துன்னு வரோம் இல்லையா, அந்த கும்பத்தை எடுத்துட்டு போறோம், அதுல இருந்து நிறைய எஃபெக்ட் ஆகுது, அதுல ஜலத்தை பிடிச்சுன்னு வரோம், அது உள்ள இருக்கு. இப்படி போட்டக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மார்ஜினி, தொடப்பத்தால பெருக்கிறோம். இப்படி இந்த காய்கறி நறுக்கிறதுனால, விறகுனால, உருளை இருக்கிறதுனால, பசை எடுக்கிறதுனால, ஜலம் எடுக்கிறதுனால இப்படி எல்லாம் வரக்கூடிய பாவங்கள் எல்லாருக்கும் வருதுன்னு மனு சொல்லிவிட்டாரு. இதெல்லாம் வந்து இந்த பஞ்சமகா பாவங்கள்ல இதெல்லாம் குட்டினி, பேசினி, துள்ளி, உதகும்பி, மார்ஜினி, எச்சசூனாக கிரகஸ்திய, இதெல்லாம் கிரகஸ்தனுக்கு வரக்கூடிய பாவங்கள். அதெல்லாம் தானி சொர்க்கம் கச்சதி, இதெல்லாம் சொர்க்கம் போறத அவனை தடுக்கிறது. ஆகையினால என்ன பண்றான் அவன் அப்படின்னாக்கா இத வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்றான். இது இப்படி தெரிஞ்சுக்கலாம் அத இல்ல, அதனாலதான் இன்னொருத்தருக்கு அதை கொடுக்கறான். இப்படி எல்லாம் கொடுக்கலன்னாக்க அது என்ன ஆச்சுன்னாக்கா பாவத்துக்கு காரணமா போயிடுறது. அதனாலதான் நமக்கு நைவேத்தியம் பண்றான்னா என்ன சாமி சாப்பிட போறாருன்னு விஷயம் தெரியாம கிண்டல் பண்றான். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனாலதான் அந்த பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணான்னா இந்த பாவத்துல இருந்து 5 இடத்துல இருந்து நான் தப்பிக்கணும்னாக்கா என்ன பண்ண முடியும், ஒருத்தர் தான் இந்த பாவத்துல இருந்து காப்பாத்துறோம். கடவுளை விட்டா நமக்கு வேற யாரும் இருக்காதனால அவருக்கு நைவேத்தியம் பண்றோம். இப்படி நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம சாப்பிட்டானாக்கா அவரும் எதுவும் எடுத்துக்க போறது இல்லை. ஆனா திருஷ்டுவா திருப்தி, அவர் பகவானுடைய குணம் என்னன்னாக்கா பார்த்தாலே திருப்தியா, அதுக்காக தான் நைவேத்தியம்னு அவருக்கு தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான்.
நம்ம வந்து வேதனம் தான் பண்றோம் அவர் கையில. இது உங்களுக்காக வேதனம் பண்றோம், இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம், சாப்பிட போறோம் தான் நம்ம சொல்ல போறோம். ஆனால்தான் அவருக்கு சாப்பாடுன்னு கூட கொடுக்கறது இல்லை, நைவேத்தியம்னு சொல்றோம். அவருக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தான். அவருக்கு இதெல்லாம் பண்ணா இப்படி இந்த பாவம் இருந்தாலும் அவருக்கு ஏதா மாதிரி பலனை இந்த 5 பாவத்தையும் போக்கடிக்கிறார் அப்படின்றதுனா ஆத்ம காரணமா பண்ணா இந்த பாவங்கள்லாம் வந்துடும். அதனால எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும்னு ஒரு அர்த்தம். எப்படி இருந்தாலும் பச்சட்டி அப்படின்னாலும் இந்த 5 பாவங்கள் வரப்போறது. இந்த 5 பாவங்களையும் போக்கடிக்கணுமே. ஆனால் நீ வந்து யஜ்ஞார்த்தமாக இந்த கர்மாவை பண்ணணும், ஈஸ்வர அர்ப்பணமாக இந்த கர்மாவை பண்ணித்தான் ஆகணும். முச்சந்தே சர்வ கில்விஷை. ஏன் இப்படி எல்லாம் பண்ணனா, யஜ்ஞார்த்தம் பண்ணக்கூடிய கர்மா பண்ணிட்டீங்கன்னா இப்ப என்ன அந்த யஜ்ஞத்தினுடைய பேலன்ஸ் இது வந்து மிச்சம். அந்த மீன்கள் நினைச்சிருந்து நீங்க சாப்பிடுற இந்த மனோபாவம் இல்லையா, பகவானுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவன் தான் சந்து. சந்துன்னா சந்து ஞானேஸ்வர், அப்படிதான் அவன் தான் சாது. அவன் என்ன பண்றான், புச்சந்தே சர்வ கில்பி செய்கி. சர்வ கில்பி செய்கினாக்கா பாவங்கள். இந்த பாவங்கள்ல இந்த குட்டினி, பேசினி, துள்ளி, முதகும்பி, மார்ஜனில இருந்து வரக்கூடிய கில்பிஷங்கள் எல்லாத்திலிருந்தும் இவன் முச்சந்தே விடுபடுகிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். சந்தகா. இந்த சந்தகான்னாக்க ப்ளூரல்ல இப்படி இருந்து கொண்டு இருக்கிறவன் எல்லா பாவங்களையும் அந்த சந்துன்ற அர்த்தத்தை கொடுக்க வேண்டாம். இப்படி யஜ்ஞசிஷ்டமா யாரு டெய்லி அந்த உணவை உட்கொள்கிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான் அப்படின்னா. இந்த யஜ்ஞசிஷ்டம் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷன்ல ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. சாதாரணமா போனீங்கன்னா கட்டி ஹோமம் எல்லாம் பண்ணா கூட அந்த இது போடுற அளவுக்கு சக்கர பொங்கல் அதனுடைய பேலன்ஸை கொஞ்சம் இலையில போடுறத வழக்கம். ஏன்னா யஜ்ஞ சிஸ்டமா அதை சாப்பிடணும். அந்த சாப்பாடு தான் உண்மையான சாப்பாடுன்றதுனா யஜ்ஞ சிஸ்டம். அதே மாதிரி வேதத்திலாம் பாத்தீங்கன்னாக்க வைதிக கர்மாலாம் பண்ணா அந்த புரோடாசத்துலதான் பண்ணுவான். இந்த புரோடாசத்தை வந்து அவன் எப்படி கொடுப்பான்னா, யாரு நல்லா விஷயம் தெரிஞ்சிருக்காளோ அவளுக்கு தான் கொடுப்பான். ஏன்னாக்க இந்த புரோடாசத்தினுடைய வேல்யூ தெரியாம போயிடுச்சுன்னா, இது ஏதோ ஆடு வீடெல்லாம் வச்சு அதுல பண்ண புரோடாசம் நினைக்கிறவாளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அவளுடைய யஜ்யமும் நஷ்டமாயிடும். ஆகையினால விஷயம் தெரிஞ்சவாளுக்கு அந்த யஜ்ய பிரசாதம் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த புரோடாசத்தை சாப்பிட்றதுதான் யஜ்ய பிரசாதம். அது சாப்பிட்டா அவ்வளவு புண்ணியங்கள் அத்தனை பாவங்களும் போறது, அந்த கர்ம சித்தி ஏற்படுறது அப்படின்னு ஒவ்வொரு யாகத்திலையும் இருக்கக்கூடிய யஜ்ய சிஸ்டத்தை சாப்பிடுறது தான் அவளுக்கு. சோமயாகத்துல கூட யஜ்ய சிஸ்டமா தான் அந்த சோமரசத்தை குடிக்கிறான் எல்லா பிராமணாலும் அந்தந்த குடிக்கிறது. ஏன்னா இது எல்லாம் பாவம் தான் இருக்கு. இந்த பசுவாதி யாகங்கள்லாம் பண்ணும்போது ஒப்பையெல்லாம் பண்ணா கூட அதனுடைய பேலன்ஸும் கொஞ்சம் எடுத்து அவன் வாயில வச்சுட்டு தான் ஆகணும். ஏன்னா யஜ்ய சிஸ்டத்தை வந்து உதாசீனப்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி எல்லாம் இருந்தது அவங்க. இப்படி யஜ்ய சிஸ்டமா யாரு சாப்பிடுறாளோ அவளுக்கு தான் பாவங்கள்லாம் போறது. இதெல்லாம் மாடர்ன் மைண்டுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது இல்லையா. இதெல்லாம் பகவான் மட்டும் யோசிச்சு பண்ணது. சர்வ கில்பிஷை எல்லா கில்பிஷங்களும் இருந்து வருது. அதனால யஜ்யமா பண்ணோம். இந்த யஜ்யமா பண்ணணும்ன்றதுக்கு ஒரு ஸ்லோகம் இங்க ஜம்முன இவர் போட்டு காமிச்சிருக்காரு வெள்ளங்கொண்ட ராமராயகவி. பாடோ ஹோமச்ச அதிதீனாம் சபர்யா தர்ப்பணம் பலி. இது இந்த 5 ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. யாரு யஜ்ஞார்த்தம் கர்மானா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பாடக டெய்லி வேதத்தை படிக்கணும், பாராயணங்கள் எல்லாம் பண்ணணும். சுவாத்தியாயம் பண்ணாம அவங்க வீட்டுல சாப்பிட்டானாக்க அது பாவங்கள்லாம் வரும். இதை எல்லாரும் அவசியம் பண்ணின. ஹோமச்ச அக்னி பகவானுக்கு கொடுத்துட்டே இருக்கணும், தேவைக்கியம். இது பாடமானது ரிஷி ஐக்கியம். படிக்கிறதுன்றது வேதத்தை படிக்கிறது, தெரிஞ்சது படிக்கிறது. ஏன்னா வியாசருக்கு நம்ம பண்ணக்கூடிய டெய்லி ஒரு சாப்டர் கீதையாவது படிக்கிறது, டெய்லி ஒரு அதிகாரம் திருக்குறளையாவது படிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்ததுதான் அந்தந்த ரிஷிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கைமாறு. இல்லைன்னா அவளாலதான் இவ்வளவு வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்.
இவ்வளவு வேலையை செஞ்சிருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. துர்மரணங்கள்லாம் இல்லாம நடந்துட்டு இருக்காங்கன்னா we are thankful to them. ஆகையினால் டெய்லி அவளுக்கு தேங்க்ஸ் கிவிங்கா படிக்கணும், சுவாத்தியாயம் பண்ணணும். அப்புறம் ஹோமம் பண்ணணும். என்னைக்கெல்லாம் அக்னி பகவான வந்து இல்லைன்னா வாயிலையாவது சொல்லணும். அக்னியினுடைய சத்வாரி சிங்காத்திரையோ அத்தியமாதா துவேசி சப்தாஸ்தா அக்னி பகவான மனசுலையாவது ஞாபகப்படுத்தணும். அப்புறம் அதிதினாம் சபாரியா, அதிதிகளுக்கு பூஜை பண்ணுறதுன்றது யார் வந்தாலும் ஒருத்தர் சாப்பிட்டானாக்க சந்தோஷப்படுறதுன்றது. அதித்தின்னா திதி சொல்லாம வீட்டுக்கு வரவர், சொல்லிட்டு போன் பண்ணிட்டு வந்தா அவர் வந்து அதித்தி கிடையாது. அவர் வந்து பிடித்து அது ஏதோ உங்களுக்கு லாபம் இருக்கு அவருக்கு லாபம் இருக்குன்றதுன்னா சாத்விக கர்மால வராது, ராஜசிக கர்மால வந்துடும். சாத்விக கர்மாவை வாங்கிட்டோம்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடாது, அவருக்கு பெனிஃபிட் போய் சேரணும், சொல்லாம போய் சேரணும். அப்படி அதித்தி நாம் சபரியா. அதுக்கப்புறம் தர்ப்பணம், பிதிரு தர்ப்பணம், இதெல்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து முன்னோர்களுக்காக பண்ணக்கூடியது. அவாக்கிட்டே வாங்கின கடனை திருப்பி கொடுக்க. அதுக்கப்புறம் பலி, பலினாக்க இந்த மிருகங்களுக்கெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய பலி. இப்படி மனுஷ யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூஜை யஜ்யம், இப்படி 5 விதமான யஜ்யங்களையும் அமி பஞ்ச மகா யஜ்யாக பிரம்ம யஜ்யாதி நாமக்காக. இதுக்கு பேர் தான் பிரம்ம யஜ்யம்னு பேரும். நம்ம பிரம்ம யஜ்யம்னா அந்த கர்மாவை பண்ணக்கூடிய பிரம்ம, அதுலயே இதெல்லாம் வருது, அது வேற விஷயம், அதுவும் வசதியா தான் வச்சிருக்கா. ஆனா பிரம்ம யஜ்யம்னா சாதாரணமான இந்த 5 யாகம் பண்றதுதான். அதான் பிரம்ம யஜ்யம் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த பிரம்ம யஜ்யமும் பண்ண வேண்டிய கர்மா. இந்த பிரம்ம யஜ்யத்தை தான் மனசுல வச்சுட்டு வேதாந்திகள்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடியது. இந்த பஞ்சமகா யஜ்யங்களை தான் பிரம்ம யஜ்யம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு பிரத்யேக யஜ்யம்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு மனுஸ்மிருதியை கோட் பண்ணியிருக்காரு. பாட்டோ ஹோமஸ்ய அதிதி நாம் சபர்யா தர்ப்பணம் பலி அமி பஞ்சமஹா யஜ்யாக பிரம்ம யஜ்யாதி நாமகாஹ. இது பேர் தான் பிரம்ம யஜ்யம் அப்படின்னு பேருன்னு கொடுத்திருக்காரு. சரி, இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யஹ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. அன்னாத் பவந்தி பூதானி, உலகத்தில் இருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் எல்லாம் எதனால வாழ்ந்துருக்கு? அன்னத்தினாலதான் வாழ்ந்துருக்கு. அன்னாத்யேவகதி இமானி பூதானி ஜாயந்தே ஜாதான் அன்னேன வர்த்தந்தே அத்யதேசித பூதானி, எல்லாம் அன்னமாவே போறது முன்னாடி. இப்படி அன்னங்களுடைய சாப்பிட்டதுனால வரக்கூடிய இந்த உடம்புனால வந்தது, அன்னத்தினாலேயே இது வளர்றது. அதுக்கப்புறம் இதுவே அக்னிக்கு அன்னமா போயிடுறது. அப்படின்றதுனாலதான் அன்னத்தினாலதான் பூதங்கள் எல்லாமே வந்திருக்கு. என்ன நம்ம அக்னியில போடுறோம்னா சில பேர் வந்து பூமியில போடுறான், அதுவும் பிருத்திவிக்கு போறது. சில பேர் ஜலத்துல போடுறான். 3 தான் இருக்கு. மூர்த்த திரவியங்கள் 3 தான். ஏன்னா வாயுவும் ஆகாசமும் அமூர்த்த திரவியமா போச்சு. அதை மனசனாலதான் நினைக்க முடியும். இந்த 3த்துல 1த்துல போட்டானே அது அன்னமாயிடுறது. ஜலத்துக்கு அன்னமாயிடுறது, இல்லைன்னா நெருப்புக்கு அன்னமாயிடுறது, இல்லைன்னா பூமிக்கு அன்னமாயிடுறது. அன்னத்திலிருந்து உண்டாக்கினார்கள், அன்னமாகவே ஆகிறதுனால அன்னத்திலிருந்து உண்டாகிறவர்கள் தான் இந்த பூதங்கள் எல்லாம். அன்னம் அப்படின்னாக்க இங்க அரிசி பருப்பு மொத்தம் அன்னத்துல உதிரம் வீரியம் எல்லாமே அன்னத்துல சேர்ந்திருக்கு. இந்த அன்னத்தினாலதான் பூதங்கள்லாம் வந்தது. அதனால உயிர் பெற்று வந்ததுக்கு காரணம் இருக்கு. இதெல்லாம் என்ன ஆச்சு? அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவஹ. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இவன் சாப்பிட்டான்னாக்க எதை சாப்பிட்டான் அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய அந்த தானியங்கள்ல சாப்பிட்டான். தானியமானது எங்கே சாப்பிட்டான்? அது பகவான் கொடுத்த மழையினால வந்த ஜலம். மழையினால வந்த ஜலமானது என்ன பண்ணிட்டு ஊரே சேமமா வச்சுக்கிறது. மழை வந்ததுன்னா நல்லாரும் ஒரு உலரே அவர் பொறுத்து எல்லோருக்கும் பெய்யும் மழை. யார் ஒருத்தர் எங்கேயாக அதிகளோட திட்டனா இருக்காரோ அவருடைய வார்த்தைகளுக்கு தான் பவர் இருந்தது. அந்த காலத்துல மாதம் மும்மாறி பெய்யுது. நீதி அரசருக்கு ஒரு மழை, வேதியருக்கு ஒரு மழை, தற்புடைய ஸ்திரீகளுக்கு ஒரு மழைன்னு மாதம் மும்மாறி பெய்த காலம் உண்டு. இவன் 3 பேருக்காகவும் பகவான் என்ன பண்ணுங்க விடாம மழையை கொடுத்துட்டே இருக்காரு. இந்த மழையினாலதான் தானியங்கள்லாம் வருது. இந்த தானியங்கள்லாம் சாப்பிட்டுதான் இந்த ஜீவன்கள்லாம் உயிர் வாழுகிறாங்க. இது எப்படி வந்தது? இந்த மழை வருது அப்படின்னாக்க இவர்கள்லாம் பண்ணக்கூடிய இந்த பூஜையினால யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா,
இவர்கள் தான் இந்த யாகங்கள்லாம் பண்றதுனாலதான் அந்த நெருப்பானது போய் தான் அதுதான் உங்களுக்கு ஆவியாகி அது போய் சமுத்திரத்துல கலந்து சமுத்திரத்துல இருந்து ஆவியாகி அது மேகமாகி மேகத்திலிருந்து மழை வருது அப்படின்னு. இல்லைனாக்க இவர்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அந்த பகவானுக்கு அர்ப்பணமா பண்றதுதான் பகவானே இந்த மேகத்தை உண்டாக்கி போட்ட. ஏன்னா அவருக்கு சர்வசாமர்த்தியம் இருக்கின்ற காரணத்தினால் அப்படியே அவர் பண்றார். யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா, பர்ஜன்யான்னா மழை விருஷ்டி அப்படின்னு. யஜ்ஞாத் பவதி அந்த யஜ்ஞத்தினாலதான் பர்ஜன்யம் மழைகள்லாம் வருது. இந்த யஜ்ஞமானது என்ன? கர்ம சமுத்பவ. இதெல்லாம் எங்க வந்து கர்மாவனாலும் இப்படி இந்த கர்ம சமுத்பவா யஜ்யா. இந்த கர்மாவனாலதான் இதெல்லாம் யஜ்யம் என்ற கர்மான இந்த ஆட்டிடியூட்னால கர்மயோகமா பண்ணக்கூடிய கர்மாவனாலதான் இவன் எப்படி சாத்விகமா இருப்பார்கள். இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் எல்லாருக்கும் பிடிபிட்டு வரா மாதிரி ஆகிறதுக்காக தான் கர்மயோகத்தை அவ்வளவு சொல்றாரு அவரு. யஜ்ய கர்ம சமுத்பவா கர்ம பிரம்மோத்பவம் விதி. இந்த கர்மமானது எங்கே வந்தது? இந்த கர்மாவும் பிரம்மகிட்டே தான் வந்தது, வேதத்திலிருந்து வந்ததுன்னு. அதுக்காக தான் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே இறைவன் போட்ட ரூல்ஸ் தான் இங்க எல்லாமே. கர்ம பிரம்மோத்பவம் விதி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகத பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். கர்ம பிரம்ம உத்பவம். இந்த கர்மமானது பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்னா. பிரம்மன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு பிரம்மனா அநேக அர்த்தங்கள் தெரியும். நமக்கு பிரம்மனாக பரமாத்மா அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் பிரகிருதியே பிரம்மன்னு சொல்றோம். பிரம்மாஜி இருக்காரு, அவரு பிதாமகர் இருக்காரு, அவருக்கும் பேரு பிரம்மன் தான். பிராமணனுக்கு பேரும் பிரம்மன் தான் சொல்றான். பிரம்மனே அப்படின்னு கேக்குறான் இப்ப நாட்டுல அப்படின்னா அவன் நம்மளே பிரம்மான்னு சொல்றான் அவன் பிராமணனையா. அப்புறம் பிரம்மானாக்க வேதம். பையனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க காயத்ரி உபதேசம்னா பிரம்மோபதேசம் அப்படின்னு. பிரம்மோபதேசம்னா வேதத்தை உபதேசம் பண்றான், அதனாலதான் பிரம்மோபதேசம். பிரம்மன்னா என்ன அர்த்தம்னாக்க வேதம்னு ஒரு அர்த்தம். பிரம்மச்சாரின்னா என்ன, வேதத்தை ஒட்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்த யாரோ அவன் தான் பிரம்மச்சாரி, அதையே ஆச்சரணம் பண்றான். இப்படி அந்த பிரம்மன்ற வார்த்தைக்கு இந்த இடத்துல வேதம்னு எடுத்துக்கணும். ஏன்னா கர்மாவோட பரமாத்மாவுக்கு வரவே வராது, மாயான பிரம்மத்தோட சம்பந்தம் வராது. பிராமணனுக்கு இங்க ஒன்னும் வேலை, பிராமண சத்திரிய வாழ்க்கெல்லாம் இங்க வேலை இல்லை. ஆனா வேற ஏதோடதான் சம்பந்தப்படுது, வேதம் ஒண்ணுதான் இங்க கிடையாது. கர்ம பிரம்ம உத்பவம்னா அந்த வேதத்திலிருந்து உண்டானதுதான் இந்த கர்மாக்கள் எல்லாம், யஜ்யங்கள் எல்லாம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். விதி கர்ம பிரம்மோத்பவம், பிரம்மத்திலிருந்து உத்பவம் மேல் நோக்கி பவம் உண்டானது எதுவோ அதுதான் கர்மா என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிரம்மாட்சர சமுத்பவம், அந்த பிரம்மமானது எங்கே வந்தது? நித்தியமாக தரமில்லாத அந்த பகவானுடைய மூச்சு காத்து தானே அந்த பிரம்மா. அது அவருடைய நிஸ்வசித்தம் வேதாகா, அவருடைய மூச்சு காத்து மாதிரி வந்ததுதான் வேதம். ஏன்னா வேதமானது ஒரு புருஷனால ஏற்பட்டதே ஆனால் இவ்வளவு பலங்கள்லாம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இல்லை. அவரால் எழுதப்பட்டதே ஆனால் அவருடைய தோஷங்கள் அவருடைய முறைமா நமக்கு சந்தேகம் வரும். இப்போ இவ்வளோ யாகம் பண்ணிருக்கேன், இந்த யாகத்துல பட்டு வச்சுதான் இந்த இடத்துல உரப்பிட்டு உட்காரவானது சொல்லணும் அப்படின்னு ஒரு ரூல் தான் நமக்கு சந்தேகம் வரும். எங்கால பட்டு வச்சு எழுதினவருக்கு ரொம்ப பேராசக்காரரா இருப்பாரு அவருக்காக. அதனாலதான் நீங்க ரஜதம் நஜேயம் அப்படின்னாவே நீங்க வெட்டி கொடுக்க கூடாது, பொண்ணுதான் கொடுக்கணும்னாங்க. இவரு பொறாமையில எழுதியிருக்காரு, பேராசையில எழுதியிருக்காருன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால பகவான் கிட்டே வந்தது. ஏன்னா இதுல பௌரிஷேய தோஷமே கிடையாது. பௌரிஷேய தோஷம் சந்தேகப்பட, அதுக்காகதான் இங்க கீதையிலேயே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம பகவத்கீதையை ரொம்ப கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் இந்த பகவத்கீதை பகவானுடைய வாயிலன்னு வந்தது, அதனால இது பக்திக்குதான் யூஸ் ஆகும். இது கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவர் மேல கோபம் வந்துச்சுன்னா இது போயிடும். நம்ம அப்படி ஒத்துக்கல. வேதத்துல உபநிஷத்துல என்ன இருக்கோ அததான் பகவான் சொல்லியிருக்காரு. அங்க எல்லாத்துக்கும் கட்டோபநிஷத்துல என்ன மந்திரம் இருக்கோ அதே மந்திரம் தான் இங்க இருக்கு. பிரதாரண்யத்துல என்ன சொல்லியிருக்கோ அதே தான் இங்க சொல்லியிருக்கு. ஆகையினால இவர் என்ன பண்ண, வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ இது இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் அதை உனக்கு சொல்றேன் வேற சொல்றாரு. ஆகையினால இப்ப என்ன ஆச்சு, இருக்கிறது இருக்கும்படி சொல்றதுனால நமக்கு குருவாயிட்டாரு. அதனால அவ
ஒரு பக்தியினால அவரை பகவான் நினைக்கிறதுக்கும் நான் உண்மையிலேயே எனக்கு குரு அவர். ஏன்னா இதுதானே அவர் அந்த வழியில அதனால நம்மளுக்கு தான் அனர்த்தம் ஜெகத்குருன்னு நம்ம சொல்றது குருவுக்கு நம்ம வேல்யூ ஜாஸ்தி. ஆனா சாட்சாத் பகவானா நம்ம ஏற்றுட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வேதத்துல இருக்கிறது தானே சொல்றாரு. எல்லாம் வேதோக்தமா என்ன இருக்கோ அதான் சொல்றாரு இவர். அப்படின்னா என்ன இருக்கும், இது அவருடைய ஆசா பாசத்துக்கு கிருஷ்ணர் ஒருவேளை கிருஷ்ணர் எழுதியிருந்தாருன்னு நமக்கு சந்தேகம் வரலாம். கிருஷ்ணர் ஏதோ கோபத்துல ஏதோ அப்ப என்ன மூட்ல இருந்தாரோ ஒருத்தர் எதிர்க்க என்ன இருந்தாரோ அப்படிலாம் இந்த சந்தேகம்லாம் வராது. வேதத்துல இருக்கிறது தான் இவர் சொன்னாரு. வேதத்துல இருக்கிறதுக்கு பிரிச்சு காமிச்ச அந்த வியாசர் தான் இது எழுதினார். அதனால பௌருஷே தோஷம்ன்றதே கிடையாது இந்த வேதத்துல. அப்படின்னா இந்த கர்மாவுக்கு இந்த பலன் இருக்குன்னா ஒரு புருஷனால் எழுதப்பட்டதே ஏன்னா நம்ம சந்தேகப்படலாம். இது சாட்சாத் அக்கரா சமுத்துவம், இது சாட்சாத் பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வந்த வார்த்தைகள் இதெல்லாம். ஆனால் இது ஒரு நாளும் பொய்க்காது. நிச்சயமா இது தான் கொடுக்கும் அப்படின்னு. தஸ்மாத் ஆகையினால் சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்ஞ பிரதிஷ்டம். இந்த வேதங்கள்லாம் எப்படி இருக்கு, சர்வகதம் அப்படின்னாக்க, சர்வகதம்னாக்க வாயு ஆகாசம்னா சர்வகதம்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் போறதுன்னு புரிஞ்சுக்கிறோம். பகவானுக்கு வேதம் எப்படி சர்வகதம் அப்படின்னு ஒரு சந்தேகம்னா, சர்வ அர்த்த பிரகாசம், எல்லா பொருளையும் வேதம் தான் கிரியேட் பண்ணுது. அதனால எல்லா பொருளையும் வேதம் இருக்கு. வேதத்துல சொல்லாம நமக்கு எதுவுமே தெரியாது. ஆகையினால சர்வகதம்னாக்க எல்லா பொருள்கள்லயும் வேதம் இருக்கு, எல்லா பொருள்களையும் பிரம்மம் இருக்காரு. பிரம்மமும் வேற, ரெண்டுமே நித்தியம், ரெண்டுமே வேறு இல்லை நமக்கு. ஆகையினால சர்வகதம் பிரம்மா நித்தியம், அவரும் நித்தியம். வாஜா நிரூப நித்தியா அப்படின்னு வேதம் இல்லாமலே போகாது. எல்லாம் வேதத்துல இருந்துதான் உலகம் எல்லாம் உண்டாச்சு. வேதத்துலதான் இது போகும். பிரளயம் வந்தோடனே திருப்பி தாத்தா யதா பூர்வம் அகல்பயது, போன கல்பத்துல எப்படி பண்ணாரோ அதே மாதிரிதான் பிரம்மாவுக்கும் சுதந்திரம் கிடையாது. வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே சிருஷ்டி பண்ண முடியும். அந்த வேதத்துல எப்படி இருக்கோ அப்படியே. அதனால வேதம் நித்தியம், பரமாத்மாவும் நித்தியம். இது ரெண்டு பேரும் அபேதம் நமக்கு. அதனால சாஸ்திர யோனித்துவாதுல ரெண்டு விதமா வியாக்கியானம் பண்ணோம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா அப்படின்னு முதல்ல பிரம்மத்தை அறிஞ்சிட்டு ஆகணும். ஜென்மாத்யசி எதஹா அப்படின்னா ஜெகத் காரணம் பிரம்மா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தினால தெரியுது. சாஸ்திரத்தினாலதான் நமக்கு பகவான் இருக்காருன்றது தெரியுது. பிரம்ம இருக்குன்றது சாஸ்திரம். பகவான் இல்லைன்னா சாஸ்திரம் எப்படி வரும்? அந்த சாஸ்திரத்துல எல்லாம் சாஸ்திரத்துக்கிட்டே தான் பகவான் கிட்டே இருந்து சாஸ்திரமே வந்தது. சாஸ்திரமே பகவான் கிட்டே இருந்து வந்ததுன்னு ஒரு அர்த்தம். சாஸ்திரத்தினாலதான் பகவானே நமக்கு தெரியுதுன்றதுனால சாஸ்திரம் தான் நமக்கு முதல்ல ரெண்டு பேருமே அதான் ரெண்டு பேருமே ஒண்ணுதான் அப்படின்றதுனால நித்தியம் யஜ்ய பிரதி இதெல்லாம் வேதத்துல பிரதிஷ்டமா இருக்கு. நித்தியம் யஜ்ய பிரதிஷ்டிதம் ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தயதீஹ யஹ அதாயுரிந்திரியா ராமஹ மோகம் பார்த்த ஜீவதி. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம், யஜ்யம், மழை, அன்னம், ஜீவராசி, வேதம், யஜ்யம். மழை, அன்னம், ஜீவராசி, வேதம், யஜ்யம் இப்படித்தானே சொல்லியிருக்காரு. இப்படிதான் உலகமே தோன்றிட்டு இருக்கு. இந்த யஜ்யத்துல இருந்தா வந்துட்டு இருக்கு. இந்த கர்மாவில் இருந்துதான் உங்களுக்கு மழையானது வருது. மழையினாலதான் அன்னம் வருது. அன்னத்தினாலதான் ஜீவராசிகள் வருது. ஜீவராசிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதே வேதத்தை வச்சுட்டு யஜ்யம் பண்றாங்க. இப்படி இந்த சுழலானது சக்கரமானது இப்படிதான் வந்துட்டே இருக்கு. இந்த உலகமானது வந்துட்டே இருக்கு. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் ந அனுவர்த்தியதீஹ. யார் ஒருத்தன் இத புரிஞ்சிக்காம அந்த நேச்சரோட ஒன்றி போகாம இருக்கானா கேள்விக்கு ப்ராப்ளம். இத புரிஞ்சுக்கலாம். எல்லாம் இதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் மாத்தி கீத்தி பண்ணா இத நேச்சரோட வாழணும் அப்படின்லாம் இப்ப நிறைய இதெல்லாம் வச்சுட்டுதான் அவங்க சொல்றாங்க. அவரு தானே செயற்கை அறிந்த கடைக்கும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படின்னாரு திருவள்ளுவர். அவர் என்ன சொல்ற, இயற்கையை அறிந்து சரி, உனக்கு வேட்டு கணக்காலாம் என்ன வச்சுட்டாலும் சரி, படிச்சாலும் இயற்கையை அறிந்து செயல்படுறதுதான் எல்லாரோடையும் சேர்ந்து இது எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு வாழ்றதுதான். இதை என்ன புரிஞ்சிட்டு வாழ்றதுன்னா என்ன, யஜ்யம், மழை, அன்னம், ஜீவராசி, யஜ்யம். இப்படி இந்த சர்க்கிளை நல்லா புரிஞ்சிருந்தோம்னா இதுக்கு எகெயின்ஸ்டா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம்.
அவளுக்கு உரித்தான மரியாதையும் அவளுக்கு உரிதான போற்றுதலையும் நம்ம திருப்பி கொடுத்துருவோம். அப்படி கொடுத்ததுனாலதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இயற்கையோட ஒன்றி வாழறதுன்னு அர்த்தம். இயற்கைக்கு வாழப்பாடு இல்லாம நம்ம பாத்துக்கணும். எல்லாரையும் ஒட்டி புல் தான் இங்க நம்ம செடி கொடியில இருந்து அதை நமக்கு காமிக்கிறதுக்காக துளசி செடியில இருந்து எல்லாத்தையும் நம்ம ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். அரச மரத்துல 27 ராசிக்கு 27 மரம் 60 எல்லாமே ஒத்துக்கொள்ளப்படும். நமக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே உண்மைதானே. எல்லாம் பகவானுடைய சிருஷ்டியில அவ கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க.